அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்மள்ட்ட பார்த்த ஜாதகம் வந்து பலன் கேட்க வந்த ஜாதகம் தான். பலன் கேட்க வந்த ஜாதகமாக இருந்தால் கூட கொடுத்த ஜாதகம் வந்து லக்ன முனையோட, அதாவது பார்த்தீங்கன்னா லக்ன சந்தி பக்கத்தில் வந்து லக்ன முனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் சில கேள்விகள் கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாமல், லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் கண்டிப்பாக பலன் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இதுவும் வந்து பலன் கேட்க வந்த ஜாதகம் தான். நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறேங்க, ஆனால் வேலை இல்லை, நிரந்தர வேலை, கவர்மெண்ட் வேலையும் இல்லை, தனியார்லேயும் நிரந்தர வேலை இல்லை. தினமும் வந்து ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்போம். எங்கள் யாராவது டீச்சர் லீவு அப்படின்னா அந்த பிளேஸிங்க்கு வந்து எங்களை போக சொல்லுவாங்கங்க. அதை பொறுத்து தான் எங்களோட சம்பளம் அமையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். படிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கிறாரு, பிஹெச்டிலாம் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டீச்சிங் சொல்லும் போதே என் கண்ணு வந்து பெயரும் 2-10 இடங்களோட குரு தொடர்பில் இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் 28 டிகிரியில் வந்தது. 10 நிமிடம் கழித்து லக்னம் மாறலாம். கிட்டத்தட்ட 47 வயசு 9 மாதம் ஆகுது. அந்த டைமில் வந்து யாருடைய லக்னமும் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாத அமைப்புகளில் தான் நேர அமைப்புகள்லாம் இருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் கன்னி லக்னமாக இருந்தால் தான் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்து 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிற மாதிரி வருவார். இதே இது சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை இல்லைங்களா? அதனால இந்த ஜாதகத்தில் வந்து முதல் பாயிண்ட் வந்து லக்னம் மாறுதுங்கிறத உறுதிப்படுத்திட்டேன். 2வது பாயிண்ட், சிம்ம லக்னமாக இருந்தால் 12ல் சுக்கிரன் அமர்ந்து 12ஆம் வீடு சுபத்துவமாக இருக்கிறதுனால இவர் பிறந்த கும்பகோணம் மாவட்டத்துக்கு விட்டு இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அங்கேயே தான் இருக்கார். பிறந்தவரில் இருந்து பெருசாக வந்து வெளியே போனதில்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அந்த அமைப்பில் 2வது பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டா கன்னி லக்னமாக இருந்தால் தான் 12ஆம் வீடு பாவத்துவமாக வரும். 8ஆம் வீடு அந்த அளவுக்கு சுபத்துவம் இல்லாத நிலைமை வந்து கன்னி லக்னத்துக்கு தான் வருது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து லேட் மேரேஜ். அது வந்து 2 லக்னத்துக்குமே வந்து 7ஆம் இடம் பாதிச்சிருக்கிறதுனால 2 லக்னப்படியே பொருந்தும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்வின்ஸ் தான், ஒரு ஆண் ஒரு பெண் ட்வின்ஸில் பிறந்தாங்க. லேட்டாக கல்யாணம் முடிச்சதே லேட் மேரேஜ் தான், ஆனால் குழந்தை பிறந்தது அதை விட லேட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்திருந்தால் செவ்வாய் குருவோட இணைஞ்சிருக்கிறது தப்பு ஆகாது. ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் உள்ள ராஜ யோகாதிபதியோட இணைஞ்சிருக்காரு. குருமங்கள யோகத்தில் இருப்பார். நேராக வந்து குரு அவருடைய 5ஆம் வீட்டை அவரே பார்ப்பார். அப்படிங்கிற அடிப்படையில் தாமத புத்திரத்துக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். அதே கன்னி லக்னமாக அப்படியே வாங்க. கன்னி லக்னமாக இருந்தால் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அட்டமாதிபதி செவ்வாய் யாரோடலாம் சேர்றாரு அந்த இடத்த கெடுப்பார்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து குருவை கெடுக்கிறாரு. குரு கெட்டு போயிட்டாரு. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்ப்பாரு. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து அமாவாசை சந்திரனோட இணைந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் வர்றதுனால இங்கே வந்து தாமத புத்திர பாக்கியம் அப்படிங்கிற அமைப்புகள் வந்து அவர் வந்து கன்னி லக்னமாக இருந்தால் மட்டுமே வந்து வரும். 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் மறைகிறது. அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டில் சூரியனோடனே இருக்கிறது, அமாவாசை சந்திரனோட இணைவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 5ஆம் அதிபதி டேமேஜ் ஆகிறது அந்த அமைப்புல தாங்க வரும். இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து இவர் வந்து கன்னி லக்னம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். இதே மாதிரி தான் ஒருத்தங்க கொடுத்த ஜாதகத்துக்கு உடனே வந்து நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்க கூடாது. அவங்களுடைய ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் பலன் சொன்னீங்கன்னா அது தடுமாறிடும். அது வந்து பெருசாக நல்லா இருக்காது. அதனால இவருடைய ஜாதகத்தை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பலன் சொல்லி ஆரம்பித்தேன். இதே மாதிரி கன்ஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் கட்டத்தை பார்த்தோன்னே பலன் சொல்லாமல் லக்ன சந்தியில் பிறந்த நபர்களுக்கு சில கேள்விகள் மூலம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு பலன் கேட்க வந்தவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.